ஆவியான தேவன் நம் மத்தியிலே பலத ரீதியிலே இருக்கிறார். ரகா சிகிரா கபா தரபாலா தீரதர மனசபா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இன்றைக்கு அநேக நபர்கள் வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஏதோ ஒரு வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, நிந்தனையோடு, சமாதானற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடும். இந்த கால வேளையிலே கர்த்தராகிய ஆவியான தேவன் உங்களை தான் பார்த்து இந்த பாடல் அடியாக சொல்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. பாடுங்க பாடுங்க. உங்களை தூக்கி எறியப்பட்டது போல நீங்கள் காணலாம். சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நன்றி நன்றி நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் எங்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே கரங்களை தட்டி வாய்களை விரைவாக திறந்து ஒரு நிமிஷம் பேசுவது மனுஷன் வேண்டாம், கர்த்தர் நம்மிடத்தில் பேசட்டும். அவருடைய வார்த்தை இருபுறமான பட்டயமாய் இருக்கிறது. அது சொல்லுகிறவருக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தேவனே, நீங்க முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். எங்களை தரமட்டமாக தாழ்த்தி உம்மை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில உயர்த்துகிறோம். இயேசு நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Glory to God. இந்த கால வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனாலும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பது என்னுடைய சரீர பலன், ஆவியின் பலன், ஆத்ம பலன். கரங்களை தட்டி என் தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி என்று சொல்லுங்கள். ಆಗಿದ್ದರೂ ಸಹ ನಾವು ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ, ಬಲದಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರಲ್ಲಿ ಇರುವುದು ಸಂತೋಷವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத கர்த்தர். ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಂದು, ನಿನ್ನೆ, ನಾಳೆ ಎಂದೆಂದಿಗೂ ಬದಲಾಗದಂತ ಕರ್ತನು. என் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ನನ್ನ ಯೇಸುವಿನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. சரி, இன்னைக்கு என்ன செய்தி பாஸ்டர்? ಈ ದಿನದ ಸಂದೇಶವೇನು ಪಾಸ್ಟರ್? Steps to victory. ವಿಜಯದ ಕಡೆಗೆ ಇರುವ ಹೆಜ್ಜೆಗಳು.
படிப்படியாக 4 படியை நாம் ஏறும்போது 5வது படியிலே கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய பலத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போகிறார். ನಾವು 4 ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ಹತ್ತುವಾಗ ದೇವರು ತಾನೇ 5 ಮೆಟ್ಟಲನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಆತನು ಜಯವನ್ನು ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, இங்க இந்த படியை பார்க்குறீங்க. இந்த படியிலேருந்து ஒரு படியா ஏறினா தான் மேலே வர முடியும். ಈ ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದೊಂದು ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ಹತ್ತುವಾಗಲೇ ನಾವು ಮೇಲೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. மேலே வந்துட்ட பிறகு திரும்ப கீழே அப்படி போனோம்னா அது கொஞ்சம் சுலபம். ನಾವು ಮೇಲೆ ಹತ್ತಿದ ಮೇಲೆ ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ಸೋತು. நீங்கள் படியை ஏறாதபடி நிறைய தடைகளை இந்த சத்ருவானவன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாதபடி, நீங்கள் வாழ்க்கையில் உயராதபடி அவன் நிறைய தீங்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்து அங்கே நிற்க வைப்பான். ನಾವು ಈ ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ಹತ್ತಿ ಮೇಲೆ ಬರದೇ ಇರುವಂತೆ ಸೈತಾನನಾದವನು ನಮಗೆ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲೇ ಇರುವಂತೆ ಮಾಡಿರುತ್ತಾನೆ. நிறைய வருஷம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம அப்படியே அமிழ்ந்து குமரி எப்படி நம்ம படியில் வர வேணும்னா சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಈ ಮೆಟ್ಟಲುಗಳ ಮೇಲೆ ಹತ್ತು ಬರದಂತೆ ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಜಜ್ಜಿ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಮಾಡಿರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தார். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜನು ಇದ್ದನು. அவருடைய பேர் யோசேப்பு ராஜா. ಆತನ ಹೆಸರು ಯೆಹೋಷಾಫಾಟನು. திடீரென்று ஒரு நாள் ஆமோன், மோவாப், மவுண்ட் சிராய் என்ற 3 படைகள் அவருக்கு விரோதமாக வந்துவிட்டது. ಒಮ್ಮೆ ಆತನಿಗೆ ಎದುರಾಗಿ ಮೋವಾಬ್ಯರು, ಅಮೋನಿಯರು, ಮೆಗೋನಿಯರು ಆತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದರು. அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் பயந்து ஓடி விடவில்லை. ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡಿ ಆತನು ಓಡಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனால் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்தார். ಆದರೂ ಆತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. வஸ்திரத்தை கிழித்து சாம்பலை போட்டு அவர் முழு ராஜ்யத்துக்கும் உபவாசித்து ஜெபிக்க கட்டளையிட்டார். ಆತನು ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಗೋಣಿತಟ್ಟನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡು ತನ್ನ ರಾಜ್ಯದವರಿಗೆಲ್ಲ ಉಪವಾಸ ಮಾಡುವಂತೆ ಹೇಳಿದನು. இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சில காரியத்துக்காக நீங்க அநேக நாட்களிலே ஜெபித்து இருக்கக்கூடும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀವು ಅನೇಕ ದಿನಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಬಹುದು. நிறைய நேரத்தில் ஜெபித்து சோர்ந்து போயிருக்க முடியும். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸೋತು ಹೋದವರಾಗಿರಬಹುದು. இது முதலாவது படி என்னவென்று சொன்னால், ಇದು ಎಲ್ಲಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲು ಏನೆಂದರೆ, நீங்க எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும். ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. நம்ம ஓடி உழைத்து நிறைய நேரங்களிலே நம்முடைய சரீரம் சோர்ந்து போகிற சரீரமாக மாறுகிறது. ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ಓಡಿ ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಕುಂದಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கும் போதுதான் நம் சரீரமும் பலன் அடையும். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವು ಉತ್ಸಾಹಗೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಶರೀರವು ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ. நிறைய வருஷம் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 நாளாகமும் 23 எடுத்துக்கொள்ளுங்கள். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. நீங்க வீட்டுக்கு போய் கூட இந்த அதிகாரத்தை முழுமையாக படித்து பாருங்கள். ನೀವು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋದಾಗ ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. அவர் என்ன செய்தார் என்று 3ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். ಆತನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 2 நாளாகமும் 23 ஒருவர் படிங்க. 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 23ನೇ ಯಾರಾದರೂ ಓದೋಣ. அப்பொழுது யோசேப்பு பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு யூதாவெங்கும் உபவாசித்து ஜெபிக்க அவன் கட்டளை கொடுத்தான். ಆತನು ಉಪವಾಸ ಮಾಡುವಂತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நல்ல காலவெளியில் உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க உபவாசித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಪ್ರತ್ಯೇಕ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಜಯವು ಸಿಗದೇ ಹೋದರೆ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. புதிய ஏற்பாட்டில் கூட சீஷர்கள் வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, நீங்க இவ்வளோ அற்புதம், நீங்க ஜெபித்த மாத்திரமே பிசாசு பேய்கள் எல்லாம் ஓடுது,
நாங்க ஜெபித்தா ஏன் ஏசப்பா ஓடுவதில்லை என்று கேட்டார்கள். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೆವ್ವಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ, ನಾವು ಮಾಡುವುದಾದರೆ ಯಾಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು. தனியை கூப்பிட்டு அவர் சொன்னார், சில காரியங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில சூழ்நிலையை விட்டு விலகி ஓடணும்னு சொன்னா நீ உபவாசித்திருந்து ஜெபித்தால் மட்டுமே அந்த காரியங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ಅವರನ್ನು ಕರೆದು ಹೇಳಿದರು, ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ತೊಂದರೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಓಡಿ ಹೋಗುವುದಾದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿಂದಲೂ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்க உபவாசத்திலிருந்து ஜெபிக்காம நீங்க அப்படியே இருக்கும்போது சத்ருவானவன் என்ன மாதிரி பெரிய அபிஷேகப்பட்ட ஒரு தேவ மனுஷனோ இல்லை ஊழியக்காரரோ இல்லை குடும்பங்கள் இருந்தாலும் கூட அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான். ಉಪವಾಸ ಮಾಡದೆ ಯಾವ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿದ್ದರೂ ಯಾವ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದ್ದರೂ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಬೇರೆ ಕಡೆ ಎಳೆಯುವಂತ ಆಕರ್ಷಣೆಯನ್ನು அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து அப்படியே நம்ம வேதத்தை படிக்காம கர்த்தருடைய சமூகத்தில் போகாம தேவனுடைய கூடி ஜெபிக்காம இருக்கும்போது அந்த ரெண்டாவதாக என்ன பண்ணுவான்னா டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வருவான். ನಾವು ಆಕರ್ಷಣೆಗೆ ಒಳಗಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು ಇರುವಾಗ ನಮಗೆ ಉತ್ತೇಜನವೂ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ನಮಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. அதே சூழ்நிலையிலே நீங்க திரும்ப முறுமுறுத்து தேவனுக்கு உபவாசம் இல்லாமல் வேதம் படிக்காமல் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் இல்லாத இருக்கும்போது ಡಿಪ್ರೆಷನ್ಕುಳ್ಳಾಗ ಕೊಂಡು வருவான். ನಾವು ಗುಣಗುಟ್ಟಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಾಗ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಡಿಪ್ರೆಷನ್ಗೆ ಆತನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. அந்த டிப்ரெஷன்லயே இருக்கும்போது என்ன பண்ணிடுவானா, இன்னும் அதே அவனுடைய குறிக்கோள் என்னன்னா, அவன் வகை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சத்ரு. ನಾವು ಡಿಪ್ರೆಷನ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆತನು ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತಾನೆ. He comes to rob, steal and destroy. ಆತನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ ಮತ್ತು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುವ ಆತನಾಗಿ. நீங்க உற்சாகமா சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருப்பீங்க. ನೀವು ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಾಗ திடீர்னு ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கும். ಒಂದು ಸನ್ನಿವೇಶವು ನಿಮಗಾಗಿ ಬರುವಾಗ அப்போ உங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படியே அழுத்தும். ನಿಮ್ಮ ಒಂದು ಹರ್ಷವು ಅದು ಕುಗ್ಗಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அந்த நேரத்தில் தான் நான் நிறைய வருஷம் நான் சொல்லுவேன், நீங்க தனிப்பட்ட ஜெப ஜீவித்து கூட யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க சேர்ந்து கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣವೇ ನಾನು ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರೊಂದಿಗೆ ನೀವು ಇರುವವರಾಗಿರಬೇಕು. நான் நிறைய வருஷம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எல்லோரும் எப்பவுமே உற்சாகமா அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற காரியங்கள் இருக்காது. ನಾನು ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಯಾವಾಗಲೂ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. இப்போ பாருங்க, 4 நபருங்க நம்ம கூடுறோம். ஒருத்தர் நல்ல அபிஷேகத்தால் இன்னைக்கு வல்லமையான அபிஷேக ஆராதனை பாடலை நாம் பார்த்தோம். ನಾವು 4 ಜನರು ಕೂಡಿ ಬರುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅಭಿಷೇಕವುಳ್ಳ ಆರಾಧನೆಯ ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳಿದೆವು. அந்த அபிஷேகம் உள்ள ஒரு நபர் அங்கே இருந்து, இல்லை 3 பேர் இருந்து, இல்லை ஒருவரே கூட இருந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு காலி பாத்திரமாக என்ன செய்வது என்று தெரியாம நீங்க அப்படிதான் ஆலயத்துக்கும் வருவீங்க. ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಯಾರಾದರೂ ಸೋತು ಹೋದವರಾಗಿ ಹಾಗೆ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವವರಾಗಿದ್ದರು. அந்த நேரங்களிலே அந்த பாடல் சற்றென்று உங்களுக்குள்ளாக பாயும். ಆ ಒಂದು ಹಾಡು ಆ ಕ್ಷಣವೇ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಹಾದು ಬರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அந்த வார்த்தை அப்படியே உங்களை உற்சாகப்படுத்தும். ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ತೇಜನ ಮಾಡುತ್ತವೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். ಸ್ತುತಿ ಎತ್ತಿದರೆ ಸೈತಾನನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. நம்ம முறுமுறுக்கிற ஜனங்களாக இருக்கக்கூடும், ನಾವು ಗುಣಗುಟ್ಟುವಂತ ಮನುಷ್ಯರಾಗಿರಬಹುದು, அசதியற்ற ஜனங்கள் இருக்கக்கூடும், ನಮಗೆ ವಸತಿಗಳು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಜನರಾಗಿರಬಹುದು. ஆனால் நம்ம பிரயாசப்பட்டு அந்த முதலாவது படி மாறி சபைக்குள்ளாக வந்த மாத்திரமே, ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲನ್ನು ಏರಿ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ அந்த அபிஷேகமான காரியம் உங்களை தொட்ட மாத்திரமே அபிஷேகமே எல்லா நுகங்களையும் முறித்து போடும். ಆ ಅಭಿಷೇಕವು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವಾಗಲೇ ಎಲ್ಲಾ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே என் கர்த்தர் இருக்கிறார். ಎಲ್ಲಿ 2-3 ಜನ ಕೂಡಿ ಬರುತ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುತ್ತದೆ. அப்போ நம்ம எதை கேட்கிறோமோ அது பரலோகத்திலே கேட்கப்படும். ನಾವು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತೇವೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ
ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. நம்ம எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும். ನಾವು ಏನನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇವೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ நம்ம எதை அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே அவிழ்க்கப்படும். ನಾವು ಏನನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೇವೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க சோர்ந்து ஒரு கூனி குமரியாக வந்த ஜனங்கள் அப்படியே உற்சாகம் அடைந்துடுவீங்க. ನೀವು ಹಾಗೆ ಗೂನು ಬೆನ್ನಾಗಿ ಬಂದವರು ನೀವು ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய துதி ஒரு பெரிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ದೇವರ ಸ್ತುತಿಯು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಯುಧವಾಗಿದೆ. தேவனை நீ எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது துதிக்கும் போது ஒரு பெரிய காரியம் நடக்கும். ನೀವು ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವು நீ ನಡೆಯುತ್ತದೆ. வாயை விரைவாக கர்த்தரை நோக்கி திறக்கும் போது அது பரத்திலிருந்து அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பும். ನೀವು ದೇವರಿಗೆ ಮುಖವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತೆರೆಯುವಾಗ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அதனால் தான் நம் வேதத்திலே சொல்லுகிறது நீ தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக. ಆದ ಕಾರಣವೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸು. உங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை பார்க்காதீங்க. ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇರುವ ಜನರನ್ನು நீங்க ನೋಡಬೇಡಿ. தேவாலயத்துக்கு வருவது ஒரே ஒரு குறிக்கோளாக உங்களுக்கு இருக்க வேண்டும். ನೀವು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಒಂದೇ ಒಂದು ಉದ್ದೇಶವು ಇರಬೇಕು. அது வர்ஷிப் பண்றது யாராவது இருக்கட்டும், ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ಯಾರಾದರೂ செய்தி கொடுக்கிறது யாரா இருக்கட்டும், ಸಂದೇಶ ಕೊಡುವವರು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. நீங்க என்னோடு இடைப்பட்டு பேசுங்கப்பா. ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ என் ದೇವರೇ, சூழலை குறித்து பேசுங்க ராஜா. ನನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಿರಿ ರಾಜ. ஏனெனில் மனுஷனு முகத்தை பார்க்கிறான், ಏಕೆಂದರೆ ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. கர்த்தரோ இந்த கால வேளையில உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಂತರಂಗವನ್ನು உங்க ನೋಡುತ್ತಾನೆ. சிந்தனையில் நீங்க போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಹೋರಾಡುವಂತಹ ಹೋರಾಟವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಭಾರವನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அதனால தான் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிற ஒரு முதலாவது படி என்னவென்றால் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்க உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ಅದೇ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ದಿನದಲ್ಲಿ ಕೊಡುವ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. நீங்க உபவாசத்திலிருந்து ஜெபித்த மாத்திரமே ஒன்று நடக்கும். ನೀವು ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ನಡೆಯುತ್ತದೆ. அந்த உபவாசம் முடித்த மாத்திரமே நீங்க சொல்வீங்க நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ಆ ಉಪವಾಸವು ಮುಗಿದ ನಂತರ ನೀವು ಹೇಳುತ್ತೀರಾ ನಾವು ಎದ್ದು ನಿಂತು ದೃಢವಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂದು. அது யார் செய்வது? ಅದನ್ನು ಮಾಡುವವರು ಯಾರು? பரிசுத்த ஆவியான தேவன் எங்கு உண்டோ அங்கு பூரண விடுதலை உண்டு. கைகளை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾನೋ ಅಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. அந்த பரிசுத்த ஆவியான தேவன் தான் உங்களை திரும்பமாக உற்சாகப்படுத்துவார். ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಾದ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும்போது சொன்னார் உன்னை நான் அனாதையை போல விடவில்லை. ಯೇಸುವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ಹೇಳಿದನು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நான் வெகு சீக்கிரம் வரப்போகிற மாரநாத்தாவாக வரப்போகிறேன். ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಮಾರನಾಥನಾಗಿದ್ದೇನೆ. அந்த நாள் வரை உன்னை நான் அனாதை போல விடவில்லை. ಆ ದಿನದವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರನ್ನಾಗಿ நிறைய பேர் இங்க அமர்ந்து இருக்கிறவங்க ஏன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படியாக இருக்கிறது? ಅನೇಕರು ಕುಳಿತಿರುವವರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವಿತ ಏಕೆ ಹೀಗಿದೆ? என் குடும்ப சூழ்நிலை இன்னும் இப்படியாக இருக்கிறது. ನನ್ನ ಕುಟುಂಬದ ಸನ್ನಿವೇಶವು ಹೀಗಿದೆ. இன்னும் நான் அந்த படியில நான் ஏறவே இல்லையே. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಏಕೆ ಆ ಮೆಟ್ಟಲಲ್ಲಿ ಮೇಲೆ சூழ்நிலை மாறவில்லையே. ನನ್ನ ಸನ್ನಿವೇಶಗಳು ಬದಲಾಗಲಿಲ್ಲ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ನನಗಾಗಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, என் கர்த்தராகிய ஆவியான தேவன் உன்னை தான் பார்த்து சொல்லுகிறார். ನನ್ನ ಕರ್ತನಾದ ಆತ್ಮನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ உன்னை நான் அனாதையை போல விடவில்லை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರನ್ನಾಗಿ இந்த ಬಿಡಲಿಲ್ಲ. நாள் வரை நடத்தின எபினேசர் உங்களை இனிமேலும் வழி நடத்துவார். கைகளை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. மனுஷன் மாறலாம், ಮನುಷ್ಯರು ಬದಲಾಗಬಹುದು, மனம் மாற என் கர்த்தர் மனபுத்திரன் அல்ல. ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಲು ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಲ್ಲ. என் இயேசு கிறிஸ்து சொல்ல ஆகும், ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವುದಾದರೆ ಆಗುತ್ತದೆ, கட்டளையிட நிற்கும். ಕಟ್ಟಳೆಯು ನೆರವೇರುತ್ತದೆ. ஆனால் நீங்க கர்த்தருக்கு உறுதியா நடக்கும்போது ஒரு காரியம் நடக்கும். ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ದೃಢವಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತದೆ. அநேக ட்ரிபுலேஷன் உங்க வாழ்க்கையில வரும். ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ನಿಮಗಾಗಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அந்த ட்ரிபுலேஷனை நீங்க பார்க்க கூடாது. ಆ ಶೋಧನೆಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬಾರದು. உலகத்தில் உபத்திரம் உனக்கு உண்டு. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ
ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீ பலன் கொண்டிரு. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசிக்கொள். ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அந்த உபவாசத்திலிருந்து ஜெபிக்கிற மனுஷனாக குடும்பமாக மாறு. ಆ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನು ಕುಟುಂಬವಾಗಿ ಬದಲಾಗಿ. அப்படியாக தாவீது செய்தார். ಆ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ಮಾಡಿದನು, ஜெயம் கொன்றார். ಜಯವನ್ನು ಹೊಂದಿದನು. அப்படியாக தானியேல் செய்தார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದಾನಿಯೇಲನು ಮಾಡಿದನು, ஜெயம் கொண்டார். ಜಯವನ್ನು ಹೊಂದಿದನು. அப்படியாக எஸ்தர் ராசாத்தி உபவாசத்திலிருந்து ஜெபித்தார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಸ್ತರ್ ರಾಣಿಯು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಳು, ஜெயம் கொண்டார், ಜಯವನ್ನು ಹೊಂದಿದಳು. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை துவங்குவதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசத்திலிருந்து ஜெபித்தார். ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ 40 ದಿನಗಳ ಮುಂಚೆ இவர்களெல்லாம் ஜெயம் கொண்டார் என்று சொன்னால் நீங்க ஜெயம் கொள்ள முடியாதா? ಇವರೆಲ್ಲರೂ ಜಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ನೀವು ಜಯ ಹೊಂದಲು ಆಗುವುದಿಲ್ಲವಾ? இன்றைக்கு முதலாவது படி என்ன? ನಿಮ್ಮ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲೇನು? நீங்களும் நானும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ನೀವು ನಾನು ಉಪವಾಸದಿಂದ ஹalleluya. ஹalleluya. உங்களை நீங்கள் உங்களுடைய சரீரத்தை உடைக்கி ஜெபிக்கும்போது, ನೀವು ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಜಜ್ಜಿ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 20:22 ಹೇಳುತ್ತದೆ. Numbers 23:23, ಅರಣ್ಯಕಾಂಡ 23:23, உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மாயமும் கிடையாது. ನಿಮಗಾಗಿ எல்லா ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗುತ್ತವೆ. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஒரு குறி சொல்லுதலும் கிடையாது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அதுதான் என் கர்த்தருடைய அஷூரன்ஸ். ಅದುವೇ ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಒಂದು உங்க பார்சத்தில் 1000 பேர் வரட்டும், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ 1000 ಜನರು ಬರಲಿ. வலது பார்சத்தில் 10,000 பேர் வரட்டும், ನಿಮ್ಮ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ 10,000 ಜನರು ಬರಲಿ. யாரும் உங்களை நெருங்க முடியாது. ಯಾರು ನಿಮ್ಮ ಬಳಿ உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரிய தேவன். கைகளை தட்டி என் தேவனாகிய கர்த்தரை ಸ್ತೋತ್ರங்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನೆ ಹಿಂದೆ ಎಂದೆಂದಿಗೂ ಬದಲಾಗದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நீங்க முதலாவது படியை பிரயாசப்பட்டு உபவாசத்தோடு நீங்க இப்ப வந்துட்டீங்க. ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಉಪವಾಸದಿಂದ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ. இரண்டாவது படி என்னவென்று சொன்னால், ಎರಡನೆಯ ಮೆಟ್ಟಲು ಏನು ಎಂದರೆ டிபெண்டன்சி. ಆತನ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತರಾಗಿರುವುದು, சார்ந்திருப்பதல். ಆತನ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತರಾಗಿರುವುದು. அவரே சார்ந்திருக்கிற ஒரு மகனாக மகளாக நீ மாற வேண்டும். ಆತನನ್ನು ಅವಲಂಬಿತರಾಗಿರುವ ಮಗನು ಮಗಳಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது போல தெரியும். ಆತನನ್ನು ಅವಲಂಬಿಸಿರುವ ಮಕ್ಕಳ ಮುಖವು ಸೋತು ಹೋದವರಾಗಿ ಕಾಣಬಹುದು. பார்க்கிற ஜனங்கள்லாம் உங்களை நிந்திப்பாங்க. ನೋಡುವ ಜನರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಬಹುದು. உங்க சூழ்நிலையை பார்த்து உங்களை பரிதாபமா சொல்ற மாதிரி உங்களை குத்துவாங்க. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪರಿತಾಪವಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் ஒருவர் உண்டு, ಆದರೆ ಒಬ್ಬನು ಉಂಟು, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் உங்களை நேசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರಾಗಿ, அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆದರಣೆ ಮಾಡುವ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களை தேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವಂತ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள என் பரிசுத்த ஆவியான தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். ಆದರೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸುವಂತ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವವುಳ್ಳ. இந்த காலவேளையில் அந்த உயிர்ப்பித்த வல்லமை உங்களுக்கு மேல் அவர் பொழிய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಆ ಪುನರುತ್ಥಾನದ ಜೀವವನ್ನು ಆತನು ಸುರಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அந்த யோசேப்பு ராஜா அதே அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 2 என்னாகமம் 20:12 நீங்க பார்க்கும்போது, ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவர் கதறி சொல்லுகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. ಅವರಿಗಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯವೂ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. படிங்க 12வது வசனம். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. என்று எங்கள் தேவனே, அவரை நியாயம் தீர்த்தீரோ, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, இந்த தேங்க்யூ சிஸ்டர், இந்த கால வேளையில் அந்த யோசேப்பு ராஜா அவர் என்ன செய்தார்? அவர் பயந்து ஓடிடல.
ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಯೆಹೋಷಾಫಾಟನು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಎದುರು ಓಡ ಹೋಗಲಿಲ್ಲ. அஸ்யூம் யோசபாத் ராஜாவுடைய ராஜ்யம் 1,00,000 ஜனங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, ಯೆಹೋಷಾಫಾಟನಿಗೆ 1,00,000 ಜನರು. 3 படைகள் விரோதமாக அவருக்கு எழும்பி வந்து விட்டது. 3 ಗುಂಪುಗಳು ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಿದೆ. அந்த 3 இப்ப 3,00,000 ஒரு லட்சத்துக்கு விரோதமாக 3,00,000 ஜனங்கள் எழும்பி வந்துட்டாங்க. 1,00,000ಕ್ಕೆ ಎದುರಾಗಿ 3,00,000 ಜನರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. முதலாவது படியாக அவர் அப்படியே நின்று கொண்டார். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಆತನು ಹಾಗೆ ನಿಂತುಕೊಂಡನು. வஸ்திரத்தை கிழித்து அவர் உபவாசித்து ஜெபிக்க அவர் கட்டளையிட்டார். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எல்லோரும் அவிசுவாசமாக போகாதபடி எல்லோருக்கும் எச்சரிக்கையாக சொன்னார். கரங்களை உயர்த்தி பரத்தை நோக்கி சொன்னார், எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்களோ உம்மையை பார்த்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி என் கர்த்தராகிய ஆவியான தேவனை ಸ್ತೋತರಿங்கள். ಆತನು ಸೋತು ಹೋಗದೆ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. Hallelujah. Hallelujah. And the total dependency of Jehoshaphat was upon Jesus Christ. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನು ಯೆಹೋಷಾಫಾಟನು ದೇವರ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತನಾಗಿದ್ದನು. பாருங்க, நீங்க முழுமையான நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு சற்றென்று அற்புதம் நடக்கும். ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಇಡುವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ನಿಮಗೆ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತದೆ. சொந்த சகோதரியான மார்த்தாலே சகோதரன் மரித்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது என்று இயேசுவை தடுத்து நிறுத்தி சொன்னார். அந்த பெணம் நாரும் விட்டுவிடுங்க இயேசுவே என்று. ಸ್ವಂತ ಸಹೋದರಿಯಾದ ಮಾರ್ತಳೆ ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸತ್ತು 4 ದಿನ ಆಯಿತು, ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ ಎಂದು ಯೇಸುವನ್ನು ಹೇಳುತ್ತಾಳೆ. ஆனால் கர்த்தர் திரும்பி மார்த்தாலையும் அந்த கூட்டத்தை பார்த்து கடினமாக சொன்னார், நீ இந்த கால வேளையில நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கைகளை தட்டி என் கர்த்தராகிய ஆவியான தேவன் வாக்குத்தத்தಕ್ಕಾக ಸ್ತೋತ್ರம் என்று சொல்லுங்கள். ಆದರೆ ಕರ್ತನು ಕಟ್ಟಳೆಯಿಂದ ಅವರನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಈ ದಿನ ನಂಬುವುದಾದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀಯಾ ಎಂದು. இந்த கால வேளையில உறுதியாக இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கும் என்று நம்புங்கள். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯ ನಡೆಯಬೇಕೆಂದು ನಂಬಿರಿ. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று நம்புங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯವು ನಡೆಯಬೇಕೆಂದು ನಂಬಿರಿ. இந்த சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று நம்புங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನವು ಬರಬೇಕೆಂದು ನಂಬಿರಿ. ஏனெனில் சபையில தான் எழுப்புதல் ஆரம்பமாகும். ಏಕೆಂದರೆ ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய நீங்க சார்ந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ನೀವು ಬಹು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತರಾಗಿರಬೇಕಾದದ್ದು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ. எலியா கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொண்டார். ಎಲಿಯನು ದೇವರ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. கர்த்தர் அவர் மூலமாக அற்புத காரியங்களை செய்தார். ದೇವರು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. அப்படியாகவே எலிஷா கூட, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಲೀಷನು ಕೂಡ, மோசே கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். ಮೋಶೆಯು ಕೂಡ ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದನು. பாருங்க, மோசேவுடைய அந்த பொறுமையை நீங்க நினைத்து பாருங்க. மோசேய தாழ்மைಯನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பல லட்சம் ஜனங்கள் அவரே பார்த்து சொன்னாங்க, நாங்க அங்க இருந்தாலே நல்லா இருந்துக்குமே, இங்க எங்களை கொண்டு வந்து ஏன் இப்படி எங்களை சித்திரவதை பண்ணுகிறாய் என்று. ಅನೇಕ ಲಕ್ಷ ಜನರು ಆತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, ನಾವು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದೆವು, ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹಿಂಸಿಸುತ್ತಿದ್ದೀರಿ. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, 40 வருஷமாக அவரை முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ಒಂದು ದಿನವಲ್ಲ, ಒಂದು ವಾರವಲ್ಲ, 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಿದ್ದರು. ஆனால் மோசேயோடு இருந்த கர்த்தர் அந்த ஜனங்களை பார்க்கிலும் பெரிய கர்த்தராயிருந்தார். ಆದರೆ ಮೋಶೆಯೊಂದಿಗಿದ್ದಂತ ಕರ್ತನು ಆ ಜನಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದನು. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற சூழலை பார்க்கிலும் பெரிய கர்த்தர். ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವ ಕರ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்குள் இருக்கிறவர் என் சூழலை பார்க்கிலும் பெரிய தேவன். ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವ ಕರ್ತನು ನನ್ನ ಸನ್ನಿವೇಶಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. சிறந்த தேவன், ಉನ್ನತವಾದ ದೇವರು, வல்லமையுள்ள தேவன், ಬಲವುಳ್ಳ ದೇವರು, வாக்கு மாறாத தேவன், ವಾಗ್ದಾನವನ್ನು ಬದಲಾಯಿಸದ ದೇವರು. ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು, யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன், ಯೋಸೇಫನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து கூட
பரம பிதாவே அவர் நாடி கொண்டிருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಪರಮ ಪಿತನೇ ಎಂದು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஏனெனில் என்னுடைய சித்தம் அல்ல பிதாவுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னார். ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ನಿನ್ನ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ ಎಂದು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. சில நேரங்களிலே நீங்க எடுத்த தீர்மானங்கள் தவறாக இருக்கக்கூடும். ಅನೇಕ ಬಾರಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನಗಳು ತಪ್ಪಾಗಿರಬಹುದು. அந்த தீர்மானத்தை குறித்து நீங்க குழம்பி போயிடாதீங்க. ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. நிறைய வசம் இந்த சத்துரு நிறைய வசம் உங்களுடைய உற்சாகத்தின் ஆவியை கெடுக்க வேண்டும் என்று சரீரத்தில் சற்று பலவீனத்தை கொண்டு வரக்கூடும். ಅನೇಕ ಬಾರಿ ನೀವು ಸೋಲುವಂತೆ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಕೊಂಡು ಬರಬಹುದು. பண நெருக்கடி கொண்டு வர கூடும். ಹಣದ ಕೊರತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಹುದು. என்னன்னா இருக்கட்டும், ஒன்று மட்டும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். ಏನೇ ಆಗಲಿ ನಾನು ಈ ದಿನ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த உலகத்துக்கே பெரிய பணக்காரர் இயேசு கிறிஸ்து. ಈ ಲೋಕಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನು ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த உலகத்திலே ஒரு பெரிய பிசிஷியன் இயேசு கிறிஸ்து. ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೇ ಒಂದು ದೊಡ್ಡ ವೈದ್ಯನು ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த உலகத்திலே ஒரு பெரிய கம்ஃபர்ட்டர் இயேசு கிறிஸ்து. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಧಾರ ಮಾಡುವ ಆತನು ಯೇಸು. இந்த உலகத்திலே ஒரு பெரிய கவுன்சிலர் இயேசு கிறிஸ்து. ಈ ಲೋಕಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಆಲೋಚನೆಕಾರನು ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர். ಆತನು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವವುಳ್ಳ ಕರ್ತನು. அவரை நீ சார்ந்து அவரை பார்க்கும்போது உன் முகம் வெட்கப்பட்டு போகாது. ನೀವು ಆತನನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮ ಮುಖವು ನಾಚಿಕೆಗೆ ಒಳಗಾಗುವುದು. Let your total dependency be upon Christ alone. ನಿಮ್ಮ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಅವಲಂಬಿತೆಯೋ ದೇವರ ಮೇಲೆ ಇರಲಿ. எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்களோ உம்மையை பார்த்து கொண்டிருக்கிறது. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿವೆ. உங்கள் கண்கள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಬಹು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வேதத்தை எடுத்து புரட்டி புரட்டி எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க ஜோரா படிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ನೀವು ಸೋಲುವ ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ ಮಾಡಿರುವ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಬೇಕು. பில்லி கிராம் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்த உடனே 5 சங்கீதத்தை ஜோராக படிப்பாராம். ಬಿಲ್ಲಿ ಗ್ರಾಮ್ ಅವರು ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಾಗ 5 ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಜೋರಾಗಿ ಓದುತ್ತಿದ್ದರು. நீங்க வேதத்தை ஜோராக படிக்கும்போது கர்த்தர் உங்களிடத்தில் ஜோராக பேசுவார். கைகளை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரிங்கள். ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಜೋರಾಗಿ ಓದುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಜೋರಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஏனெனில் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவ வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಏಕೆಂದರೆ ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರದಿಂದಲ್ಲ ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುತ್ತಾನೆ. நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை துதிக்க வைக்க மாட்டான். ನೀವು ಸೋತು ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸದಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. திரும்ப திரும்ப உங்களை பெட்டுக்கே கொண்டு போவான். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಯೇ ಹಿಂತಿರುಗಿ நீங்க நிறைய நேரம் தூங்கணும்ன்ற மாதிரி அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளாக நீங்க போவீங்க. ನೀವು ಅನೇಕ ಬಾರಿ ಮಲಗುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು அந்த ಉತ್ತೇಜಿಸುತ್ತಾನೆ. சூழ்நிலையே உங்களை பார்த்து அழுத்தி கொண்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ಜಜ್ಜಿದವರಾಗಿ இந்த சத்துருக்கு நீங்க இடம் கொடுத்தாதான் உங்க வாழ்க்கையில அவன் வருவான். ಶತ್ರುವಿಗೆ ನೀವು ಮಾರ್ಗ ಕೊಡುವಾಗಲೇ ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರ್ತಾನೆ. அதனால தான் உங்க வாழ்க்கையும் உங்க வீடும் ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய பிரசன்னத்தால நிரம்பி இருக்க அவசியம். ಆದ ಕಾರಣವೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತವು ನಿಮ್ಮ ಮನೆಯು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿರಬೇಕು. நிறைய வேளையில நீங்க ஜெபிக்காம துதிக்காம தேவனை தேடாம இருக்கிற நாட்களிலே அவன் வந்து விட கூடும். ಅನೇಕ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸ್ತುತಿ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಗತಿಗಳು ಬರಬಹುದು. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது பிசாசானவனை நீ எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு விலகி ಓಡಿ போவான். ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ನೀನು ಸೈತಾನನನ್ನು ಎದುರು ನಿಲ್ಲುವಾಗ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಎದುರಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? முதலாவது படி என்ன படி? ಮೊದಲನೆಯ ಮೆಟ್ಟಲು ಏನು? உபவாசித்து ஜெபிக்கணும். இரண்டாவது படி என்ன படி? அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ಆತನನ್ನೇ ಅವಲಂಬಿತರಾಗಿರಬೇಕು. நீங்க அவரை சார்ந்து கொள்ளும்போது உங்களை பார்க்கிறவர் உங்களை பார்க்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். கரங்களை தட்டி உங்களோடு இருக்கிற தேவன் இப்பொழுது பெரிய தேவன் என்று உறுதி கொள்ளுங்கள். ನೀವು ಅವಲಂಬಿತರಾಗಿರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದೆ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. எனக்குள் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற சூழலை பார்க்கிலும் பெரிய தேவன்.
ಏಕೆಂದರೆ ನನ್ನಲ್ಲಿರುವ ಯೇಸುವು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದರೋ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಜಯವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟನು. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு. ಯೇಸು ಎಂಬ ನಾಮಕ್ಕೆ ಜಯ ಉಂಟು. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಉಂಟು. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. ಯೇಸು ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಬಲ ಉಂಟು. ஒவ்வொரு வருஷம் நீங்க அந்த பரிசுத்த ஆவியான தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப என்ன நடக்கும்னா நீங்க தனிமையாக உணர்ந்த ஜனங்கள் உங்களுக்குள்ளாக அவர் வரும்போது அவர் சொல்வார், ஏன் மகளே நீ பயப்படுற? ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿರುವಾಗ ನಿಮ್ಮ ಬಳಿ ಯೇಸು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀಯ ಮಗನೇ? ஏன் மகனே நீ பயப்படுற? ಯಾಕೆ ನೀನು ಭಯಪಡುತ್ತೀಯ ಮಗನೇ? நான் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? ನಾನು ನಿನಗೆ ಕಲಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. வானத்திலே பறக்கும் பறவையை பார். ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಯನ್ನು ನೋಡು. அது விதைப்பதில்லை, அறுப்பதும் இல்ல. ಅದು ಬಿತ್ತುವುದು ಇಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದು ಇಲ್ಲ. அதே நான் பார்ப்பேனா, உன்னை பார்க்க மாட்டேனா? ಅದನ್ನು ಕಾಯುವವನು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. எரேமியா 32:27 சொல்லுகிறது, எரேமியா 32:27 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, மாம்சமான யாவருக்கும் கர்த்தராகிய தேவன் நானே. ಮಾಂಸವಾಗಿರುವ ಯಾರ ಮೇಲೆಯೂ ನಾನೇ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. I am the Lord God of all flesh. ನಾನು ಎಲ್ಲಾ ಮಾಂಸಗಳಿಗೂ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. Immaterial of caste, creed, anything but Jesus Christ is a God who loves every creation. ಜಾತಿ ಭೇದ ಎಂದು ನೋಡದೆ ಆತನು ಎಲ್ಲಾ ಒಂದು ಸೃಷ್ಟಿಗೂ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர்தான் இந்த காலவேளையில உங்களை தான் பார்த்து சொல்றார், என்னால செய்ய கூடாத காரியம் ஒன்றுண்டோ. ಆತನು ತಾನೇ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದಾದರೂ. ஹalleluya. Hallelujah. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆத்மக்குரிய பிரகாரமான போராட்டங்கள் உங்களிடத்தில் இருந்தால் இரண்டாவது படிக்குள்ளாக நீங்க வந்துடணும். அந்த இரண்டாவது படி அவரை சார்ந்து கொள்வது. ನೀವು ಯಾವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿದ್ದರೂ, ಆತ್ಮಿಕವಾಗಿ ಶರೀರವಾಗಿ ಇದ್ದರೂ, ಎರಡನೇ ಮೆಟ್ಟಿನಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ ಆತನನ್ನು ಅವಲಂಬಿಸುವಾಗ ಕಾರ್ಯವು ನಿಮಗಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. அந்த சார்ந்து கொள்ளும்போது நீங்க இங்கெல்லாம் ஓடக்கூடாது, பேசக்கூடாது, யுத்தத்தை செய்யக்கூடாது. ನೀವು ಅವನನ್ನು ಅವಲಂಬಿಸುವಾಗ ಓಡಾಡಬಾರದು, ಏನು ಮಾತನಾಡಬಾರದು. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் வல்லமையாக செய்து முடிப்பார். ಆತನು ಬಲವುಳ್ಳವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. தாமதமா இருக்கலாம், ಅದು ತಡವಾಗಿರಬಹುದು. there may be a delay, ಅದು ತಡವಾಗಿರಬಹುದು. but wait in God's presence with his dependency. ಆದರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ದೈವಿಕವಾಗಿ ನೀವು ಕಾದುಕೊಂಡಿರಿ. அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கே. ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களை அதை பார்த்து அந்த ஐயோ இந்த ஜனங்க இப்படியா, இது நடந்தது சரியா, இப்படி நான் பண்ணிட்டு இருந்தது சரியா என்று நிறைய கேள்விக்குறி உங்க வாழ்க்கையில வரும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆದದ್ದು ಒಳ್ಳೆಯದಾ, ಆ ಜನರು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದಾ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனால் யோசேப்பு ராஜா போல இந்த கால வேளையில நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்களோ உம்மையை பார்த்து கொண்டிருக்கிறது. ಆದರೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಯೆಹೋಷಾಫಾಟನಂತೆ ನನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. அப்ப அந்த கர்த்தராகிய ஆவியான தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைப்பார். ಆಗ ಕರ್ತನಾದ ಆತ್ಮನಾದವನು ಇಲ್ಲದೆ ಇರುವವರನ್ನು ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವ சூழ்நிலைகளை மாற்றுவார், ಸ್ಥಿತಿಗತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ, பிரச்சனைகளை நீக்கி போடுவார், ತೊಂದರೆಗಳನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ, தைரியத்தை கொடுப்பார், ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, சமாதானத்தை கட்டளையிடுவார், ಸಮಾಧಾನವನ್ನು ಕಟ್ಟಳೆ ಕೊಡುತ್ತಾನೆ, சந்தோஷத்தை கொடுப்பார், ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, குறைவை நிறைவாக்குவார். ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. கரங்களை தட்டி என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನನ್ನ ಯೇಸುಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. மூன்றாவது படி என்னவென்று சொன்னால், ಮೂರನೆಯ ಮೆಟ್ಟಲು ಏನೆಂದರೆ அஷூரன்ஸ். ಆತನು ನಮಗೆ ಭರವಸೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தர் மேல் இருக்கிற நம்முடைய உறுதியான நம்பிக்கை, ದೇವರ ಮೇಲಿರುವಂತ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ. அதே 2 நாளாகமம் 20:15 பாருங்க. இப்போ ಅದೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யோசேப்பு ராஜா அந்த ஜனங்களை, அந்த ராஜ்யத்தை குறித்து என்ன சொன்னார் என்று, ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳಿದನು ಎಂದು ನೋಡಿದರೆ படிங்க 15ஆம் வசனம். 15ನ್ನು ಓದೋಣ. 20:15. 20:15. ಯಹೂದ್ಯರೇ, ಯೆರೂಸಲೇಮಿನವರೇ, ಅರಸನಾದ ಯೆಹೋಷಾಫಾಟನೇ, ಯೆಹೋವನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿರಿ. ಆಮೆನ್. ಈ ಮಹಾ ಸಮೂಹದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಹೆದರಬೇಡಿರಿ, ಯುದ್ಧವು ನಿಮ್ಮದಲ್ಲ. ஹalleluya. தமிழ்ல படிங்க.
சகல யூத்ர கோத்தத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாக யோசேபாத்தே, ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆமென். கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಮ್ಮ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. இந்த பல ஆயிரமான இந்த மோவாப், மவுண்ட் சிராய், இந்த ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். ಆ ಅಧಿಕವಾದಂತ ಮೋವಾಬಿಯರು ಅಮ್ಮೋನಿಯರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ. ஏசாயா 43:1 படியுங்கள். ಏಷಾಯ 43:1 ಓದೋಣ. கர்த்தர் அதிலே திரும்ப என்னவாக நமக்கு உற்சாகப்படுத்துகிறார் என்று, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಉತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಾನೆಂದು. ஏசாயா 43:1. ಏಷಾಯ 43:1. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹகாரங்களை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரிங்கள். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನನ್ನ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. நீ பயப்படாதே மகளே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ ಮಗಳೇ. நீ திகையாதே மகளே, ನೀನು திகையாதே, ಹೆದರಬೇಡ ಮಗಳೇ. உன்னோடு நான் இருக்கிறேன். ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಾನಿದ್ದೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. நிறைய வசனம் இந்த பயம் நம்மளை வாட்டும். ಅನೇಕ ಬಾರಿ ಈ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಆಳುತ್ತದೆ. நீ குயிக்காக நீதிமொழிகள் 12:25 திருப்பிக் கொள்ளுங்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12:25 பயத்தை குறித்து கர்த்தராகிய ஆவியான தேவன் இந்த கால வேளையில் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று. ಭಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುವುದೇನು. 12:25 படிங்க. 12:25 ಓದೋಣ. மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை. ஆமென். இன்னொரு படிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் கவலையை கொடுக்கும், நல்வார்த்தையோ அது மகிழ்ச்சியாக்கும். அந்த நல்வார்த்தை எது? நல்வார்த்தை எது? ಆ ಒಳ್ಳೆಯ ಮಾತು ಯಾವುದು? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், ಕರ್ತನ ವಾಗ್ದಾನವು. சங்கீதம் 34:4 படியுங்கள். ಕೀರ್ತನೆಗಳು 34:4 ಓದೋಣ. தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದಾವಿದನು ಹೇಳುವುದೇನು. ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆಮೆನ್, ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ஹalleluya, ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. ஆமென், ஆமென். அந்த பயத்திலிருந்து நீங்களாக்க தாவீது ராஜா எப்படி கதறினார் என்று நீங்க 4ஆம் வசனம் 34:4 படிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயங்களில் இருந்தும் என் கர்த்தராகிய ஆவியான தேவன் நீக்கிவிட்டார். கரங்களை தட்டி என் கர்த்தராகிய ஆவியான தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ನಾವು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஏனெனில் நம்ம அவரை தேடும் போது நமக்குள் இருக்கிற பயங்கள், நமக்குள் இருக்கிற கவலைகள், நமக்குள் இருக்கிற நிந்தனைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நம் அருகிலே இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಭಯ ನಿಂದನೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. பிலிப்பியர் 4:6 பார்க்கும்போது கூட கர்த்தர் என்னன்றாரு, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. பிலிப்பிய 4:6 ನೋಡುವಾಗ ನೀವು ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. ஆனால் நீ இருக்கிற எல்லா சூழ்நிலைகளில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ ஸ்தோத்திர பலியோடு எடுத்து அவர் இடத்துல நீ இறக்கி வைத்து விடு. ನೀನು ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ದೇವರಿಗಾಗಿ ನೀನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳು. ஹalleluya, ஹalleluya. நிறைய வருஷம் அந்த பாரங்களை நம்ம சுமக்கும் போதுதான் சிந்தனையில இருக்கிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீ தெரியப்படுத்து. ನೀವು ಆ ಭಾರದಲ್ಲಿರುವಾಗ ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಯೋಚನೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. அதை நீ தெரியப்படுத்தின மாத்திரமே பிலிப்பியர் 4:13 கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இல்ல நீங்களும் நானும் உற்சாகமாக கர்த்தரிடத்துல சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி என் இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம்
ಸ್ತೋತ್ರಂ என்று சொல்லுங்கள். ನಾವು ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡುವಾಗ ಫಿಲಿಪ್ಪಿ 4:13 ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ಬಲಪಡಿಸುವಾತನಲ್ಲಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು ಎಂದು ನಾವು ದೇವರಿಗೆ ಹೇಳಲು I can do all things through Christ who strengthens me. ನಾನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ. Physically, ಶಾರೀರಿಕವಾಗಿ, spiritually, ಆತ್ಮಿಕವಾಗಿ, emotionally, ಮಾನಸಾಂತರವಾಗಿ, even in my financial matters. ನನ್ನ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ எல்லாவற்றிலும் அவர் அற்புதத்தை செய்கிற கர்த்தர் நம் அருகிலே உண்டு. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಮೀಪದಲ್ಲಿದ್ದಾನೆ. நம்ம கஷ்டப்பட்டு இப்ப ஃபர்ஸ்ட் படியே என்னத்தை கத்துக்கொண்டோம்? ಮೊದಲನೆಯದಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕಲಿತುಕೊಂಡ ಮೆಟ್ಟಲು ಯಾವುದು? உபவாசம். இரண்டாவது என்ன கற்றுக்கொண்டோம்? ಎರಡನೆಯದಾಗಿ ಕಲಿತದ್ದೇನು? நம்முடைய சார்ந்திருப்பு. ನಾವು ಅವಲಂಬಿತರಾಗಿರುವಂತದ್ದು. மூன்றாவது படி என்ன? ಮೂರನೆಯದೇನು? அஷூரன்ஸ். உறுதியாக அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அந்த பரிசுத்த ஆவியான தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಒಂದು ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಇರಬೇಕು. பாருங்க, இந்த மூணு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது நான்காவதாக கர்த்தர் இன்னொரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ನಾವು ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತದ್ದೇನೆಂದರೆ, அவர் என்ன சொல்றாருன்னா, ಆತನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, மகளே நீ கலங்காதே, ಮಗನೇ ನೀನು ಕಳವಳ ಪಡಬೇಡ, மகனே நீ திகையாதே, ನೀನು ಧೈರ್ಯ ಗೊಳ್ಳದೆ ಇರಬೇಡ, do not be dismayed. ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, ಯೆಶಾಯ 41:10 ಹೇಳುತ್ತದೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, திகையாதே, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, நானே உன்னுடைய தேவன், ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು, நான் உன்னை பலப்படுத்துவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು நான் ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ, உனக்கு சகாயம் செய்வேன், ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ, என்னுடைய புயத்த கரத்தால் உன்னை நான் தாங்கி வழி நடத்துவேன். ನಾನು ಉನ್ನತವಾದ ಕರದಿಂದ ನಿನ್ನನ್ನು எந்த மனுஷன் அப்படி சொல்ல கூடங்க? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರದು? சொல்லுகிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ಹೇಳುವಂತ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಹalleluya. நான்காவது படி, நீ கலங்காதே, ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ, நீ திகையாதே, ನೀನು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, உன்குள்ள இருக்கிறவர் அவர் உண்மையுள்ள தேவன், ನಿನ್ನೊಳಗಡೆ ಇರುವ ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು. ஹalleluya. ಹalleluya. யோவான் 16:33 எடுத்துக்கொள்ளுங்கள். ಯೋವಾನ 16:33 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஹalleluya. இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம இடத்துல பலத்த ரீதியிலே உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರು ಬಲದಿಂದ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಉತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ ಹalleluya. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರು, எனக்குள் இருக்கிறவர் பெரிய தேவன், ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. யோவான் 16:33 படிங்க. ಯೋವಾನ 16:33 ಓದಿರಿ. சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்கிறார், ஷாலோம். ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದು ஷாலோம். பீஸ் பீ ஸ்டில். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಇರಲಿ, சமாதானம் உண்டிருப்பதாக. ಸಮಾಧಾನವು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವುದಾಗಲಿ. சிந்தனையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் குழம்பி போயிருக்கிற நல்ல மகனே மகளே, உன்னை தான் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், சமாதானம் உண்டிருப்பதாக. ಚಿಂತನೆಯಲ್ಲಿ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋದವರೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಇರಲಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. உபாகமம் 31:6 படிப்போமா? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31:6 ಓದೋಣ. Deuteronomy 31:6. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31:6. பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், பயமும் திகிலும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட வருவார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை,
கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி என் கர்த்தராகிய ஆவியான தேவனுடைய அஷூரன்ஸ்க்காக நன்றி என்று சொல்லுங்கள். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ದೃಢ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. கலங்காதே மகளே, ಕಳವಳ ಪಡಬೇಡಿರಿ ಮಕ್ಕಳೇ, திகையாதே மகனே, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ ಮಗಳೇ. என்னுடைய புயத்த கரத்தால் உன்னை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಉನ್ನತವಾದ ಕರಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು இந்நாள் வரை நடத்தின எபினேசர் நான், ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದಂತ ಎಬೆನೇಜರ್ ನಾನು. உன்னை இனிமேலும் வழி நடத்துவேன். ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಮಾರ್ಗ உன் ನಡೆಸುತ್ತೇನೆ. சூழ்நிலையை பொறுப்படுத்திக் கொள்ளுவேன். ನಿನ್ನ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 1 என்னங்க? ಮೊದಲನೆಯ ಮೆಟ್ಟಿಲು ಯಾವುದು? உபவாசம். இரண்டாவது என்னங்க? சார்ந்து கொள்வது. மூன்றாவது என்னங்க? நான்காவது என்ன? கலங்காதே திகையாதே என்று வாக்குத்தத்தத்தோடு நம்மோடு இடைப்பட்டு பேசினார். இப்ப இந்த 4 காரியங்கள்ல 4 படி ஏறி வந்துட்டோம். இந்த 5வது தான் கர்த்தர் நம்மோடு உறுதியோடு பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம். ಈ 4 ಮೆಟ್ಟುಗಳಲ್ಲಿ ನಾವು 10 ಬಂದಿದ್ದೇವೆ. 5ನೇಯದಾಗಿ ದೇವರು ದೃಢವಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡುವ ಒಂದು ವಾಕ್ಯವು ಇದಾಗಿದೆ. இந்த நாள் வரை நிறைய வருஷம் நீங்க தான் யுத்தத்தை செய்துட்டு இருக்கிறீங்க. ಇದನ್ನೇ ನೀವು ಅನೇಕರು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ. கர்த்தர் இந்த கால வேளையில சொல்வது, யுத்தத்தை நான் செய்யட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯುದ್ಧವನ್ನು ನಾನು கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்றார், மகளே மகனே குடும்பமே, இந்நாள் வரை நீ யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறாய். ದೇವರು ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದೇ, ಮಗನೇ ಮಗಳೇ ಕುಟುಂಬದವರೇ, ಇದುವರೆಗೂ ಯುದ್ಧವನ್ನು ನೀನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ. நம்முடைய யுத்தம் மாம்சத்தின் மேலும் ரத்தத்தின் மேலும் அல்ல. ನಮ್ಮ ಯುದ್ಧವು ಮಾಂಸವೋ ರಕ್ತದ ಮೇಲೆಯೋ ಅಲ್ಲ. ஹalleluya. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாங்கான இருளின் ஆதிக்கத்தின் மேல் இருக்கிறது. ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳು ಸೈನ್ಯಗಳ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. நிறைய வருஷம் நம்ம ಜನಂಗಿட்டே ಯುದ್ಧத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಜನರೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇವೆ. Don't fight with others. ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಡಿರಿ. நம்ம போதகர் எப்பவுமே ஒரு மூத்த போதகர் ஒரு phrase சொல்வார், don't have a rat race. ನಮ್ಮ ಹಿರಿಯ ಬೋಧಕರು ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಲಿಯೊಂದಿಗೆ ಓಟ ಓಡಬೇಡಿರಿ. Though you win, still you are a rat. ನೀವು ಅದರಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದರೆ ನೀವು ಇಲಿ ಆಗಿರುತ್ತೀರಾ. நீங்க எலி இல்ல, ನೀವು ಇಲಿ ಅಲ್ಲ, நீங்கள் கழுகுகள். என்ன சொன்ன? என்னங்க அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க? ಏನಪ್ಪ ನೀವು கரங்களை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரங்கள். ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அவர்கள் உயரே உயரே பறப்பார்கள். கரங்களை தட்டி என் தேவனை ஸ்தோத்திரங்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ಹದ್ದಿನಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ದೇವರಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. You are the children of the Most High God. ನೀವು ಉನ್ನತವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು. You are the redeemed children of the Most High God. ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು. You have to speak to yourself and say, I am not a conqueror, but I am more than a conqueror. ನೀವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಹೇಳಬೇಕು, ನಾನು ಜಯ ಹೊಂದಿದವನಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾದವನು. I am not a common man, but I am an uncommon man. ನಾನು ಸಾಮಾನ್ಯ ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಅಸಾಮಾನ್ಯವಾದ ಮನುಷ್ಯ. I am going to do something extraordinary to the extraordinary living Lord to receive an extraordinary anointing. ನಾನು ಅತ್ಯಧಿಕವಾದದನ್ನು ನನ್ನ ಅತ್ಯಧಿಕವಾದ ದೇವರಿಗಾಗಿ ಅತ್ಯಧಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த 5வது படியில நீங்க வரும்போது கர்த்தர் உங்களை இந்த 4 பிரயாசமுள்ள படிகளை நீங்க ஏறிட்டீங்க. இந்த 5வது படியில கர்த்தர் சொல்றார், போதும் நீ நிறுத்து. இந்த இவ்வளோ பிரயாசப்பட்டு நீ வந்துட்ட மகளே, நீ வந்துட்ட மகனே, இப்பத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா காரியங்களுக்காக யுத்தத்தை நான் செய்வேன், ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தரை ಸ್ತೋತ್ರங்கள். ದೇವರು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು 4 ಮೆಟ್ಟಿಲುಗಳನ್ನು ಹತ್ತಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ನಿಮಗಾಗಿ 5ನೇ ಮೆಟ್ಟಿಲಿನ ಒಂದು ಅಂಶವನ್ನು ನಾನು ನಿಮಗಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂದು கர்த்தர் யுத்தத்தை செய்தார் என்று சொன்னால் அதுல தோல்வி இருக்குங்களா? ನನ್ನ ದೇವರು ಯುದ್ಧ ಮಾಡುವುದಾದರೆ ಅಲ್ಲಿ ಸೋಲು ಇರುತ್ತದಾ? நிச்சயமாகவே யுத்தம் கர்த்தருடையது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಯುದ್ಧವು ಕರ್ತನದು. எபேசியர் 6:12 சீக்கிரம் படிங்க. ಎಫೆಸಿಯ 6:12 ಓದೋಣ. ஹalleluya. போதுங்க. இந்த என்ன பண்ணோம்னா, வீட்ல போய் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை கூட படிங்க. சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 1 படி என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಮೆಟ್ಟಲು ಏನು? இரண்டாவது? ಎರಡನೆಯದು. மூன்றாவது? ಮೂರನೆಯದು. நான்காவது? ನಾಲ್ಕನೆಯದು.
ஐந்தாவது என்ன? ಐದನೆಯದೇನು? யுத்தத்தை கர்த்தர் செய்வார். ಯುದ್ಧವನ್ನು ಕರ್ತನು கரங்களை ಮಾಡುತ್ತಾನೆ. தட்டி என் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஹalleluya, ಮಾಡೋಣ. ஹalleluya. Hallelujah. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இருக்கிற கர்த்தர் அவர் உண்மையுள்ள கர்த்தர். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕರ್ತನು ಸತ್ಯವುಳ್ಳ ಕರ್ತನು. Glory be to God in the highest. ದೇವರಿಗೆ ತಾನೇ ಉನ್ನತದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. எங்கள் ஒவ்வொரு தாழ்த்துமுறை பார்த்து ஒப்படைக்கிறோம் அப்பா. ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿ ஒவ்வொருவரின் தெய்வானித்தோடும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களை கொண்டு வந்தது ஆண்டவரே, நாங்கள் நல்லது என்று நாங்கள் காண அப்பா நீர் கிருபை செய்த அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கோம் ஒவ்வொருவரையும் தெய்வா நீர் ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் இன்னது என்று அறிந்திருக்கிற தேவன் உமது கண்களுக்கு முன்னதாக ஆண்டவரே நாங்கள் எதையுமே மறைக்க முடியாது அப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எங்கள் தேவைகளை நீர் சந்தியும், சுகத்தை தாரும், விடுதலையை தாரும், குடும்பத்தை இழையும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே இந்த வாரத்தில் இருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள் உமது பிள்ளைகள் கொண்டு வர அப்பா நீர் கிருபை செய்யும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. We thank you my Lord. We give you the glory. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் கைகளை உயர்த்துவோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Have a wonderful day. God bless you.